Introduction of Chief Guest Mr. V. Elilarasu by Leo D. Harshini, 9th Standard. திருக்கேஸ்டூருக்கு அருகிலுள்ள கருவேல்குறிச்சி என்னும் கிராமத்தில் பெருமை கூறிய திரு வைரவன் அம்பலம் அவர்களது மகனாக பிறந்து சென்னையில் காவல்துறை உயர் அதிகாரியாக பணியாற்றிய உயர் திரு வி எழிலரசு ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களை அவை மரபு கருதி அறிமுகம் செய்ய வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ டி ஹர்ஷினி ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட். 1987 ஆண்டு தமிழக காவல்துறை காவல் உதவி ஆய்வாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது 33 ஆண்டுகளாக காவல்துறை பணியில் நேர்மையான காவல்துறை அதிகாரியாக பணிபுரிந்து இவரது திறமைக்கும் நேர்மைக்கும் ஏராளமான விருதுகளை பெற்ற சிறப்பு கூறியவர் இவர். 1989 அப்போதைய இந்திய துணை ஜனாதிபதி டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் காவல்துறை அதிகாரியாக பணிபுரிந்தார். பின்னர் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி உயர் திரு TN சேஷன் அவர்களது பாதுகாப்பு அதிகாரியாகவும் பணிபுரிந்து இருக்கிறார். 1990 வருடம் திகார் சென்ட்ரல் ஜெயிலில் நீக்ரோக்கள் தங்கியிருந்த பிளாக்கிலிருந்து தீவிரவாதிகள் சுரங்கப்பாதையை அமைத்து அன்று இரவு தப்பிக்க இருப்பதை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து சாதனை புரிந்தார். இந்த சாதனையை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தது. கியூ பிரான்ச் காவல் அதிகாரியாக இருந்தபோது ராஜபாளையம் பகுதியில் 17 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த தீவிரவாத இயக்க தலைவன் அமுல்ராஜ் என்ற மீசைக்காரன் என்பவனை கைது செய்து DGP அவர்களின் பாராட்டுகளையும் வெகுமதியையும் பெற்றார். 2001 ஆண்டில் இருந்த மேதகு ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருக்கு 3 வருடங்கள் பாதுகாப்பு அதிகாரியாக பணியில் இருந்தார். 2004 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் சென்னை விமான நிலையத்தில் அயல்நாட்டு உள்நாட்டு VIP VVIP அனைவருக்கும் பாதுகாப்பு பணியை சிறப்பாக செய்து பாராட்டுகளையும் வெகுமதியையும் பெற்றார். 2015 ஆண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக பதவி உயர்வு செய்து CBCID துறையில் பணியாற்ற துவங்கினார். இவரின் திறன்மிகு பணியை பாராட்டி 2017 ஆண்டு மேதகு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்களால் குடியரசுத் தலைவர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 2020 ஆண்டு தமிழ்நாடு பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவார்ட் இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக பணியாற்றிய கோயம்புத்தூர் காந்திபுரம் C2 ரோல்கோல் காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டது. இவ்வளவு பெருமைகளுடன் 33 ஆண்டுகளாக நேர்மையான காவல்துறை அதிகாரியாக தன் பணியில் எந்த ஒரு குறைவுமின்றி தன் உடன் பணியாற்றவர்களின் பாராட்டுதல்களையும் தனது மேல் அதிகாரி முதல் ஜனாதிபதி வரை அனைவரது பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்று மன நிறைவுடன் 2020 ஆண்டு பணி ஓய்வு பெற்று இன்றும் நம் பகுதியில் சமுதாய பணியில் ஈடுபட்டு வரும் நமது கிறிஸ்துராஜா கல்வி நிறுவனத்தில் முன்னாள் மாணவர் என்ற பெருமையுடன் இன்று நமது பள்ளியின் வெள்ளி விழா சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ACP எழிலரசு அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Harshini. Address by Chief Guest by Mr. V. Elilarasu, Assistant Commissioner of Police, retired alumnus of Kristuraja. மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி இந்த நிறுவனத்தின் கிறிஸ்தவராஜா நிறுவனத்தை உருவாக்கிய எங்களை உருவாக்கிய நிறுவனர் அவர்களே, அதேபோல் எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியதே சார் தான். என்ன காரணம் சொல்கிறேன்னா, ஒரு டியூஷன் சென்டரை அங்கே நம்ம சீரணியரங்கு பக்கத்தில் இருந்துச்சப்போ டியூஷன் சென்டரு, அப்போல்லாம் நாங்கள்லாம் வந்து ஒருத்தரும் ஒரு இதில் இருந்தோம். ஏன்னா அந்த நாலேஜே இல்லாமல் இருந்தோம். நாலேஜை உருவாக்கி அந்த நாலேஜுக்கு ஒருத்தருக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அந்த மென்டாலிட்டிக்கு தக்கவாறு அவங்களுக்கு டீச் பண்ணி, டீச்சரும் அப்படி தான், சார் அப்படி தான், அந்த அளவுக்கு எங்களையெல்லாம் உருவாக்கி நான் உருவாக்குனதெல்லாம் தான் பண்பட்டோம். அன்னைக்கு பண்படலைன்னா நாங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருப்பானாங்கிறதெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் தான். அந்த அளவுக்கு எங்களையெல்லாம் உருவாக்குனது இன்னைக்கு எனக்கு
பசுமையாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அன்னைக்கு எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஸ்கூலை வச்சு எவ்வளோ பேரை உருவாக்குறாங்க. அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவளையும் வணங்கி அதே போல் பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்று மாணவியரையும் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் எனது மாமா அவர்களையும் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் எனது அருமை தம்பி அவர்களையும் எனது மாமா திரு கதிரேசன் மாமா அவர்களையும் எல்லாரையும் வணங்கி எல்லோருக்கும் வணங்கி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். இந்த நிறுவனம் ஒன்று ஒரு டியூஷன் சென்டராக ஆரம்பிக்கப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு 2 பேரும் டீச்சரும் சாரும் வந்து அவ்வளவு அந்த நேரத்தில் நைட் அண்டே தூங்க மாட்டாங்க. ஒருத்தரையும் என்னென்ன வழியில உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஆளும் உருவாக்கி எவ்வளோ பேர் இப்போ உருவாக்கி அவங்க கூட நல்லா இருக்கான். அதேமாரி அவங்க சார் அன்னைக்கு வந்து அதை ஒரு ஸ்கூலாக உருவாக்கி இப்போ எவ்வளோ பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ இது இப்போ டாக்டர் ஆகியிருக்காங்க. எவ்வளோன்னு IAS IPS எவ்வளவோ வரப்போகிறாங்க. என்ன சந்தோஷமாக இருக்குது. இந்த நிறுவனம் வளர்ந்து இவ்வளோ நிற்கிதுங்கள அந்த இடத்த மாமா கொடுத்து அந்த அளவுக்கு உதவி செஞ்சு இன்னைக்கு இருக்குன்னா எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அது. அந்த அளவுக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க் தான், சாருடைய ஹார்ட் ஒர்க்குனால இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அதேமாரி நிறைய பேர் நாங்கள்லாம் உருவாகியிருக்கோம். உருவாக்கி இன்னைக்கு எங்களையெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கெல்லாம் கௌரவப்படுத்தலை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஏன்னா அது உங்களுக்காண்டி தான், ஸ்டூடெண்ட்டுக்காண்டி தான். ஏன்னா நீங்களே எங்களை மாரி வரணும் அப்படி ஒரு மோட்டிவேஷனுக்காண்டி தான் சார் வந்து எல்லாரையுமே எங்களை பூரா இன்னைக்கு ஸ்டேஜில் அறிமுகப்படுத்தினதே காரணம் தான். நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி உண்மை தான். அதுமாரி உருவாக்கணும், நீங்களாம் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சார் இன்னைக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு மாணவியர்லாம் என்னன்னா அவ்வளவு முயற்சிகள் இருக்கணும். முயற்சிகள் இருந்தால் நிச்சயம் முன்னேறலாம். என்றைக்குமே நம்ம தலை நிமிர்ந்து நிற்கலாம். பெற்றோருக்கும் நம்ம வந்து ஒரு தலை நிமிர்ந்து நின்று பெற்றோருடைய அவங்களுக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதேமாரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து குடும்ப சூழ்நிலையில யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு பணிக்கு வந்து நாங்களே ஸ்டேஷனில் இருந்தெல்லாம் அதில் வந்து நாங்கள் வந்து அனுபவபூர்வமாக உள்ளதை நான் ஒரு சிலதை சொல்ல லைக் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஈகோ படித்தோடனே லேடிஸாக இருந்தாலும் சென்ஸாக இருந்தாலும் ஈகோ பிரச்சனை. இப்போ படிப்பு வந்தோடனே நிறைய பேருக்கு ஈகோ வருது. ஈகோ வந்தோடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய ப்ராப்ளங்கள் வருது. என்ன ப்ராப்ளம்? இந்த படித்ததுனால தான் சம்பாதிக்கிறவங்கிற ஒரு இதில் தான் பல பிரச்சனைகள் வருது. நிறைய இன்சிடென்ட்டே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற இன்சிடென்ட்டே இதுதான். அதை நம்ம பெற்றோரை நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம குடும்பத்தை யோசிச்சு பார்க்கணும். படிச்சுட்டோங்கிறதுக்காண்டி நம்ம வந்து அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் போகக்கூடாது. போகாமல் என்றைக்கும் நம்ம குடும்ப சூழ்நிலையை யோசிச்சு பார்க்கணும். நம்மளாவே இருக்கணுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை இல்லாமல் ஒன்று சிந்திக்கிறதுனால தான், செயல்படுறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கைகள் நிறைய திசை மாறி போயிடுது. மாறி போய் ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் நடக்குது. அதேமாரி உழைப்புங்கிறது இருக்கணும். எல்லாருமே உழைச்சிங்கன்னா என்றைக்குமே நல்லா நிற்கலாம், நம்ம தலை நிமிர்ந்து நிற்கலாம். அதை வந்து எல்லாருமே கொஞ்சம் கடைப்பிடிங்க. ஸ்டூடெண்ட்லாம் எல்லாரும் கடைப்பிடிங்க. இந்த ஏஜ் வந்து தடுமாறுற ஏஜ். 12ங்கிறது வந்து எல்லாருமே தடுமாறுற ஏஜ். 11th 12th வந்து அந்த ஏஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் தடுமாறாமல் எல்லாத்தையும் சிந்தித்து செயல்பட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓடி போயிடலாம். இன்னொரு 5 வருஷம் மாமா சொன்ன மாதிரி 5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சிட்டிங்கன்னா 50 என்ன நீங்கள் கடைசி எழுதி நல்ல நிம்மதியாக பெரும் புகழோடையும் வாழலாம். அது வந்து உண்மையிலே அதுக்கு நடக்கக்கூடிய இயல்பாக இருக்கும், நிச்சயம் இருக்கும், நடக்கும். அது நீங்கள் என்ன பாருங்கள், இதை மட்டும் செயல்படுத்தினா நீங்கள் தலைநிமிர்ந்து நிற்பீங்க, என்றைக்குமே நிற்பீங்க. பெரிய பெரிய ஆஃபீஸராக இருப்பீங்க, பெரிய பெரிய இடத்துக்களில் நீங்கள் வந்து பணிபுரிவீங்க, பெரிய தொழிலதிபராக இருப்பீங்க. அதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும். அதில் வந்து நம்மளோட முயற்சி இருக்கணும். முயற்சி இருந்து விடாமுயற்சி இருந்தால் நிச்சயம் செயல்படுத்தலாம். நிச்சயம் அது நடக்கும். அதை நீங்கள் எல்லாரும் வந்து கடைபிடிக்கணும். என்னுடைய தலைமையான வேண்டுகோள். அதேமாரி வேலைக்கு போனீங்கன்னா எல்லாரையும் நினச்சி பாருங்க, தாய் தகப்பனை நினச்சி பாருங்க. கூட்டு குடும்பங்கிறது இப்போ இல்லை. யாருமே கூட்டு குடும்பத்துக்கு யாரும் போகிறதில்ல. கூட்டு குடும்பம்னா எப்படிங்கிற சூழ்நிலை இப்போ கேட்குறது. வந்தோடனே ஒரு சூழ்நிலை வந்தோடனே தனியாக போயிடணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வராங்க. கூட்டு குடும்பத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பங்கிறது ஒரு பொறுப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அந்த யாருமே இப்போ இல்லை, அந்த சூழ்நிலை கிடையாது. அவ இருந்தோன்னா தனியாக போகணும் வரணும்னு சூழ்நிலைக்கு தான் போகிறோமே ஒழிய கூட்டு குடும்ப வாழ்க்கையை எல்லாரும் தோணணும். அதேமாரி எதாக இருந்தாலும் சரி, தாய் ஒரு பையனாக இருக்கீங்க, பெற்றோரும் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களே அதேமாரி ஒய்ஃப் வழியிலே நினைக்கணும். இல்லை அதேமாதிரி லேடிஸும் அப்படித்தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தாய் தகப்பன் நினைக்கிறீங்களோ அதேமாரி பையனுடைய தாய் தகப்பனை நல்லா நினைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். நாளைக்கு இதே நிலைமை தான் நம்மளுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். அந்த சிந்தனையும் நிறைய இருக்கணும். ஏன்னா அதிலும் நிறைய ப்ராப்ளங்கள் வருது.
நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதுவும் அந்த பிரச்சனையை யோசிச்சு பார்க்கணும். பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப சொல்லி வளர்க்கணும். நான் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அவங்க சொல்றத நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லணும், இல்லைன்னா கண்டிக்கணும். அதை கண்டிச்சிங்கன்னா அந்த பிள்ளை திருந்திடும். யாரும் போய் சொல்றதில்ல, யாரும் சொல்லாம அதை மேற்கொண்டு இல்லத்தா அது அப்படித்தான் அப்படின்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணினாவே நம்ம கெடுக்கிறதா அர்த்தம். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறோங்க பெற்றோர்களாம். அதை வந்து கொஞ்சம் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கைகள் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம், நிம்மதியாக இருக்கலாம். அதை எல்லாரும் புரிஞ்சு பாருங்க, செயல்படுத்துங்க அதையும். அதே மாதிரி திரு அப்துல் கலாம் சார்கிட்ட வந்து 3 வருஷம் நான் வந்து பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தேன்னா அது ஒரு பெருமை. என்னன்னா அவர் மாரி ஒரு மாமனிதனை பார்க்க முடியாது. அப்படி ஒரு அந்த இதில் வந்து பிறந்து அவர் சாப்பாடும் அப்படி, அவருடைய செயல்பாடும் அப்படி. அவரை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து உட்காந்துக்கிருப்பார். ஸ்டூடெண்ட் நாங்கள் கிட்ட போனால் கூட சார் நீங்கள் அங்கே இருங்க சார்ன்ட்டுவார். ஏன்னா த்ரெட்டு அவ்வளோ த்ரெட்டு இருந்தால் கூட கிட்ட வர விட மாட்டார். ஸ்டூடெண்ட்கள் உள்ளே உட்காந்துக்குவார். என்னென்னா ஸ்டூடெண்ட்டுனுடைய வளர்ச்சியை வச்சு தான் இந்தியா வளரும். ஏன்னா இன்னைக்கு இருக்க கரப்ஷன்லேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில் உருவாக்கினா தான் கரெக்டாக அதெல்லாம் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பாக ஆசிரியரையும் இவங்களையும் தான் போய் பார்ப்பாரே ஒழிய, அதேமாரி அவங்க ஃபேமிலி 3 வருஷத்தில் யாரும் வந்து நான் பார்த்ததே கிடையாது. அவரை பார்க்க வந்து 6 ஃபேமிலி யாரையுமே பார்த்ததே கிடையாது. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வருவாங்க, ஸ்டூடெண்ட் வந்து பார்க்க வந்தாங்கன்னா பார்ப்பாரு. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்து பார்த்தாங்கன்னா அவங்கள அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். சாதாரணமான அப்பாயின்மெண்ட் எதுவும் கொடுக்க மாட்டார். ஸ்கூல் காலேஜ்னா உடனே அப்பாயின்மெண்ட் கொடுப்பார், கொடுத்துட்டு உடனே அட்டன் பண்ணுறாரு. எல்லா வாழ்க்கையுமே அவருடைய வாழ்க்கை பூராமே ஸ்டூடெண்ட்டு மாணவர்கள்னே தான் இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான மனிதர். அவர் சாப்பாடை பார்த்தீங்கன்னா அவர் சாப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அதை என்ன சொல்கிறதுன்னா ஒரு நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டார். அவர் சாப்பிட்டு பார்க்க முடியாது. அவ்வளோ வெஜிடேரியன், அவ்வளோ அருமையாக இருப்பார். அவரெல்லாம் நம்ம இழந்ததெல்லாம் இன்னமும் நம்ம நாட்டுக்குடைய ரொம்ப இழப்பு, அது நாட்டினுடைய இழப்பு. அவரை இன்னைக்கும் நம்ம நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இந்தியா வல்லரசுக்கு பல நிலைமை போய்கிட்டு இருக்குன்னா காரணம் அவர் தான். பொக்ரைன் அணுகுண்டு வெடிப்புலேருந்து எல்லாமே அவருடைய உழைப்பால் வந்தது. இன்னைக்கு நம்ம ஒன்றுலையும் சயின்டிஸ்டில் நம்ம எல்லாத்தையுமே டெவலப் ஆகிறோம்னா அவருடைய வளர்ச்சி தான். அவருடைய என்றைக்குமே அவருடைய திங்கிங் பூரா அப்படியே தான் இருக்கும். அதேமாதிரி பிரசிடெண்ட்டாக அவர் டிக்ளேர் ஆகிற அன்னைக்கு நான் தான் டியூட்டி, நைட் டியூட்டி. அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு சார் ஒரு லைனில் வர்றாரு, சிஎம்க்கு ஆந்திர பிரதேஷ். அவர் தான் லைனில் வர்றாரு. நான் தான் லைனில் அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ணி அவருக்கு த்ரூ பண்ணுறேன். த்ரூ பண்ணோன்னா அவர் பேசி முடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பிஎம் வாஜ்பாய் அவர் லைனில் வர்றாருன்னு எனக்கு அவர் சந்திரபாபு நாயுடு சார் என்கிட்ட சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பிஎம் லைனில் வருவாங்க, அதை த்ரூ பண்ணுங்க அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ என்னாச்சு, நான் டப்புன்னு என்ன செய்கிறேன், ஏன்னா நான் வந்து எங்களுடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தால் கூட அது ஒரு ஒற்றற்பட. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை அடுத்த நாளுக்கு சொல்லணும், மேலே சொன்னாதான் நம்ம தப்பிக்க முடியும். அப்போ என்ன செய்யணும்னா அப்படி ஒரேவே அதில் போய் நின்று நான் காதை கொடுத்து கேட்குறேன் அவர் என்ன பேசுகிறாருன்ட்டு. பிஎம்க்கு நான் வர்றாரு, லைனில் வர்றாரு, லைனை கொடுத்துட்டு நான் போய் காது கேட்குறேன். அப்போயே ஒத்துக்கிட்டாரு, பிஎம்க்கு இதுக்கு சனாதிபதியாக நிற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்போ நான் என்ன செய்கிறேன், உடனே அப்போ எஸ்பி திரு சங்கர் இப்போ கமிஷனராக இருக்காங்க, தாம்பரம் கமிஷனராக இருக்காங்க. அவருக்கு நான் உடனே கூப்பிட்டு சொல்கிறேன், அப்போ எஸ்பிக்கு செக்யூரிட்டி அவரை கூப்பிட்டு சொல்கிறேன், சார் இந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்க, நாளைக்கு டிக்ளேர் ஆகிறாரு ஜனாதிபதியா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மேடம் வந்து சிஎம் உடனே அவங்க சொல்லி நாளைக்கு காலையில் மறுநாள் அவங்க டிக்ளேர் பண்ணுறக்குள்ளே இந்த மேடம் அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு அதை இது பண்ணுறாங்க. இதுதான் அதனுடைய டெக்னாலஜி. இதில் வந்து அதில் உள்ள ஒரு இயல்பு அப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் உருவாக்கி அந்த காலகட்டம்லாம் உருவாகி இன்னொரு ஜனாதிபதி வர்றதுக்கும் அதை ஒரு முட்டுக்கட்டை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் இந்தியா அங்கேயே போயிருக்கும். அப்படி ஒரு என்னைக்கும் இந்தியா முன்னேறணுமே உழைத்த நபர் அவர். என்னைக்குமே அவர்களுடைய சிந்தனை பூராமே இந்தியா மேலே தான் இருக்கும். வல்லரசு ஆகணும், 2020 நம்ம வல்லரசு ஆகிடணும் அப்படிங்கிற இதிலே தான் இருந்தார். அவர் அதுக்கு ஒரு புக்கே எழுதினார். அதுமாரி ஒரு சூழ்நிலையும் அவர் உருவாக்குனாரு. அதே எல்லாரும் நினைப்பில் வச்சுக்கிறீங்க. மாணவர் கனவு பூரா அவர் வந்து கனவாக காணுங்க அப்படிம்பாரு. என்ன, நம்ம முன்னேறணும், நம்ம நாடு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே தான் உருவாக்குனாரு. அவருடைய எண்ணத்தை எல்லாரும் செயல்படுத்துங்க. எல்லாரும் நல்லா மேலும் மேலும் உயரணும். இந்த ஸ்கூல் மேலும் மேலும் வளர்ந்து நல்ல கல்வி செல்வத்தை சார் கொடுக்குறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. அதேமாரி எங்களை மாரி எல்லாம் பெரிய பெரிய உயர்வு, எங்களை விட பெரிய உயர்வதைக்கெல்லாம் நீங்கள் வரணும். எல்லாரையும் நான் வாழ்த்தி விடைகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார்.